கேரள முதல் மந்திரி உம்மன் சாண்டி தன்னை பாலியல் பலாத்காரம் செஞ்சாரு அப்படின்னு சரிதா நாயர் பரபரப்பு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. கேரள மாநிலத்தை உலுக்கிய சூரிய மின்சக்தி ஊழல்ல சிக்கினவங்க தான் சரிதா நாயர். பிஜு ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் கூட சேர்ந்து பல கோடி ரூபாய் மோசடி செஞ்சாங்க. இந்த வழக்குல கோர்ட்டுல ஆஜராகிய சரிதா நாயர் வாக்குமூலம் ஒண்ணு கொடுத்தாங்க. அதுல முதல் மந்திரி உம்மன் சாண்டிக்கு லஞ்சம் தந்ததா சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பா முதல் மந்திரி மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இதை எதிர்த்து ஹைகோர்ட்ல உம்மன் சாண்டி முறையிட்டு தடை உத்தரவு பெற்றாரு. இந்த நிலையில தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த சரிதா நாயர், முதல்வர் உம்மன் சாண்டி திருவனந்தபுரத்துல அரசு இல்லம் ஒண்ணுல வச்சு என்ன பலாத்காரம் செஞ்சாரு, அவரை ஒரு தந்தை ஸ்தானத்துல நான் பார்த்து வந்த தருணத்துல அவர் இந்த மாதிரி நடந்து பாருன்னு நான் ஒருபோதும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த புகாரை முதல் மந்திரி உம்மன் சாண்டி மறுத்து, இந்த குற்றச்சாட்டு உண்மை கிடையாது, சரிதா நாயர் கிட்ட நான் தந்தை மாதிரி நடந்துகிட்டதா அவரே ஊடகங்கள் கிட்ட சொல்லியிருக்காரு.